ஹாய், வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேங்க. மட்டன் கீ ரோஸ்ட். உங்களுக்கு மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தெரியுமா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். சிறிதளவு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இறைச்சியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மட்டன் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு நான் இங்கே ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், காய்ந்த மிளகாய் மற்றும் கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து மசாலா செஞ்சு சேர்க்கும் போல நம்மளோட சமையல் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் ஆறுனோல நம்ம எடுத்து நல்லா ட்ரை பிளெண்டரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். சூடான சட்டியில் நெய் விட்டுக்குவோம். கீ ரோஸ்னால் கீ இல்லாமலா, பட்டைப்பூலாம் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய், நறுக்கிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கிங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் போட்டுக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிங்க. நல்ல எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, இங்கே நான் அரைத்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். நல்லா நம்ம நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம மட்டன்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். வர மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவும் இதோடு சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் வியூவர்ஸ், நல்ல மசாலையோடு சேர்ந்து சூப்பராக நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம இறக்கிடுவோம். வாவ், பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. என்னோட இந்த ஈஸியான ரெசிபியில் நீங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கொத்தமல்லி, கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு நம்ம அழகாக கார்னிஷ் பண்ணி எடுத்துக்குவோம். பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குதானே. நம்மளோட மட்டன் கீ ரோஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மட்டன் கீ ரோஸ் நம்ம கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. உங்களில் யாருக்கெல்லாம் என்னோடய ரெசிபி பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கிறேங்க. பை பை ஃப்ரம் சசிகலா கிச்சன் சேனல்.